பிக் பாஸ் வீட்டில் மக்களை சிரிக்க வைத்து மகிழ்வித்த விக்கல் விக்ரம் தற்போது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கதறி அழுதுள்ளார். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் 9 நிகழ்ச்சி தற்போது தீவிரமான நிலையில் உள்ளது. கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்த இந்நிகழ்ச்சியில் 20 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இதுவரை 5 பேர் வெளியேறிய நிலையில் இந்த வாரம் 4 வைல்டு கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். இதனால் பிக் பாஸ் வீடு தற்போது சூடேறி வருகிறது. இந்த வார டாஸ்க் ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க். இந்த டாஸ்கில் பிக் பாஸ் வீட்டிற்கு விருந்தினராக பிரியங்கா, தீபக், மஞ்சரி ஆகியோர் வந்துள்ளனர். முதல் நாளில் நல்லா சென்று கொண்டிருந்த இந்த டாஸ்க் இன்று முழுமையாக தலைகீழாக மாறியது. போட்டியாளர்கள் இடையே கடுமையான சண்டைகள் வெடித்து டாஸ்க் சூழல் குழப்பமாகியுள்ளது. நேற்றைய எபிசோடில் திவ்யாவின் பதவி பறிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று விக்கல் விக்ரம் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். தான் வெளியே வைத்திருக்கும் விக்கல்ஸ் என்ற பெயரை கடின உழைக்கில் உருவாக்கினேன் என்றும், நான் எல்லோருக்கும் நல்லது செய்ய நினைத்தேன், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு கதறி அழுதார். இதோடு மட்டும் முடிவில்லை, விருந்தினராக வந்த தீபக்கும் அழுதுள்ளார். ஆனால் அதற்கான காரணம் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இந்நிலையில் விக்கலை சிரமப்பட வைத்தது சாண்ட்ரா என்னும் பேச்சும் கிளம்பியுள்ளது. சாண்ட்ரா பழிவாங்கும் நோக்கத்திலா இதை செய்தார், அல்லது பிக் பாஸ் அவருக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துள்ளாரா? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்று இரவு ஒளிபரப்பாகும் எபிசோடில் வெளிச்சம் பார்க்க உள்ளது. பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஆவலில் ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர்.